தமிழக அரசியல் சூழ்நிலை. தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க. சோர்ந்து போன பல கட்சிகள் இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க. இப்போ பிஜேபியும் பாத்தீங்கன்னா தாவேக வந்துட்டு இப்போ நேரடியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒருவேளை இவங்க டிஎம்கே கூட சேர்றதுக்கான அறிகுறியா இருக்குமோ? திடீர்னு முதலமைச்சரா இருக்காரு அப்படின்னும் போது இவங்க இந்த பழைய அரசியல்வாதிகளால் அதை வந்து ஜீரணிக்கவே முடியல. இன்னும் கூட அந்த எகத்தால பேச்சு ஒரு நடிகர் தானே அவன். விசிகாவுக்கு அமைச்சரவை பதவி கொடுத்திருக்காங்க, திரு விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்க. சோ அந்த விசுவாசம் காரணமா இருக்கலாம், கூட்டணி தொடரும் அப்படின்ற மாதிரி. சோ தாவேகாக்கு ஃபியூச்சர்ல மெஜாரிட்டி வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க எப்படி டீல் பண்றாங்க, திரும்ப அவ்வளவு முடிவு பண்றது கிடையாது. இதை முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது தாவேகா. கூட்டணியிலே இருந்தாலும் யாருக்குமே அமைச்சரவையில இடம் கொடுத்தது கிடையாது. சோ ஒருவேளை நம்ம அவங்க கூட காங்கிரஸ் இருக்கு, ஒரு மத்திய கட்சிக்கு வந்துட்டு நீங்க அமைச்சரவையில இடம் கொடுக்கல, சரி. ஆனா அவங்க வந்துட்டு ஒரு மாநில கட்சி தானே, மாநில கட்சி சமூக நலனுக்காக போராடுறவங்க, சமூக நீதிக்காக போராடுறவங்க, அவங்களுக்கும் அவங்க வந்துட்டு அமைச்சரவையில ஒரு இடம் கொடுத்திருக்கலாமே, ஏன் வந்துட்டு அங்க அவங்களுக்கு அமைச்சரவை மறுக்கப்பட்டது? இந்த வாகனத்தை எல்லாருமே ஏத்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன், என்ன விஷயம் இதுல, என்ன பிரச்சனை இதுல? ஏன்னா இதை வாங்கக்கூடிய எல்லாருமே எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வாகனங்கள் கொடுக்கப்படுது. நம்முடைய உதயநிதி சாருமே ஒரு எம்எல்ஏ தான், நம்முடைய எடப்பாடி ஐயாவுமே வந்துட்டு ஒரு எம்எல்ஏ தான். ஸோ இவங்க வந்துட்டு அந்த வாகனங்களை ஏத்துப்பாங்களா? நினைச்சிருந்தாரு, திடீர்னு பார்த்தா சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னும் போது அந்த ஒரு ஏமாற்றம் இருக்கதான் செய்யும். அந்த ஏமாற்றங்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள்ல வெளிப்படும். இதை தடுக்கணும்னா இப்போ உடனே எல்லாம் தடுத்துட முடியாது. இவரோட செயல் மூலமா தான் தடுக்க முடியும் ஒழிய. பியாண்ட் பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிஜம் தொடர்ல வார வாரம் பல கேள்விகளுக்கான பதில்கள், அதே மாதிரி இந்த வாரத்திற்கான கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்முடைய நிஜம் ரவி ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வாரத்திற்கான அரசியல் சூழல் எப்படி சார் அமைஞ்சிருக்கு? வழக்கம் போலவே பரபரப்பா இருக்கு தமிழக அரசியல் சூழ்நிலை. தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க. சோர்ந்து போன பல கட்சிகள் இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க. ஆமா, பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. சோ பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம தான் போயிட்டு இருக்கு. நம்ம நேரடியாக கேள்விக்குள்ளாக போயிடலாம். என்னன்னா, நம்மளுடைய பாஜகவுடைய மாநில தலைவர், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் ஐயா இருக்காருல்ல, அவருடைய சமீபத்திய பேச்சு ஏன் எங்கேயுமே அதிர்வலைகளை ஏற்படுத்தல? அது வந்து நியாயமா அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கணும். இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தாவேகா வர்சஸ் டிஎம்கே, இது வந்து தேர்தல் பிரச்சாரத்துல இருந்தே முதல்வர் விஜய் சொன்னதுதான். அது தொடர். ஏன்னா டிவிகேவா டிஎம்கேவாங்கிறது தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி. சோ அன்னைக்கு உதயநிதி பேசுனதுக்கு, கைது பண்ணதுக்கு பல அரசியல் காரணங்கள். ஏன்னா அடுத்த நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்க போகுது, அதுல வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது, அதுல வந்து உதயநிதி பல பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது. அதனால தாவேகா அரசு வந்து உதயநிதியை அந்த சட்டசபை நிகழ்ச்சியில பங்கேற்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கைது பண்ணதா அப்ப அந்த நேரத்துல பரபரப்பா பேச்சு எழுந்தது. ஆனா கோர்ட் கண்டனம் தெரிவிச்சதுமே காவல்துறை என்ன பண்ணாங்க, இல்ல நாங்க வந்து கைது பண்ணல, நாங்க ரிமாண்ட் பண்ணல, நாங்க வந்து ஜஸ்ட் அவரை விசாரணைக்கு தான் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னாங்க. சோ விசாரணைன்றது நீலாங்கர்ல கைது பண்ணிருக்காங்க. விசாரணைனா நீலாங்கர்லயே காவல் நிலையம் இருக்கு, அங்கேயே விசாரணை பண்ணிருக்கலாமே, எதுக்காக செங்கிப்பட்டி கூட்டு போனோம்? சரி, அப்படியே கூட்டு போனாங்க, செங்கிப்பட்டில வச்சு விசாரணை நடத்தினாங்களா? கிடையாது. இது வந்து தேவையில்லாத உதயநிதிக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டியை உருவாக்கிச்சுன்னு சொல்லலாம். திமுக தொண்டர்களை தூங்கிட்டு இருந்தவங்கள தட்டி எழுப்புச்சுன்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரியான சூழ்நிலை பிஜேபிக்கு வந்துடக்கூடாது, இதை அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்களா தெரியல. சோ இதுக்கு வந்து கைது நடவடிக்கை இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஆமா சார், பார்த்தாலே தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம உதயநிதி சாரை கைது பண்ணாங்க, அது ஒரு பெரிய அதிர்வலையவே ஏற்படுத்துச்சு. ஆனா இது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்ற, இதெல்லாம் வந்து ஒயிட் காலர் கிரிமினல் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பெரிய தப்பே கிடையாது. இது தப்பாக இருந்தாலும் இது ஒரு கொலை குற்றம் சம்பந்தப்பட்டதோ, போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்டோ அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. இது வந்து ஒரு பேசியிருக்காங்க, இதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும், தண்டனை கொடுக்க வேண்டியது யாரு? நீதிபதி. அந்த மாதிரி சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாமே ஒழிய, இதுக்கு வந்து கைது நடவடிக்கைங்கிறது அந்த நாள் பரபரப்புக்கு உதவுமே ஒழிய இது வந்து அதுக்கான தீர்வாகாது. இப்ப என்னாச்சு? உதயநிதி கைது பண்ணி கூட்டு போனாங்க, தஞ்சாவூர் கூட்டு போனாங்க, என்னாச்சு? ஒண்ணுமே நடக்கல. அது மாதிரிதான் இதுவே வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கான விஷயங்களை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி உதயநிதி தண்டனை வாங்கி கொடுத்திருந்தாங்கன்னா அது முறைப்படியான விசாரணை. இதெல்லாம் வந்து இந்த கைதெல்லாம் வந்து சும்மா அந்த நேர அரசியல் பரபரப்புக்கு யூஸ் ஆகுமே ஒழிய வேற எதுக்கும் யூஸ் ஆகாது. இப்போ பிஜேபியும் பாத்தீங்கன்னா தாவேக வந்துட்டு இப்போ நேரடியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒருவேளை இவங்க டிஎம்கே கூட சேர்றதுக்கான அறிகுறியா இருக்குமோ? இல்ல தம்பி, பொதுவா பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி எதுவா இருக்கோ அதை தான் எதிர்க்கணும். அதுல வந்து எல்லா கட்சியும் ஒருங்கிணைப்பா இருப்பாங்க. இப்ப சென்ட்ரல்ல பிஜேபி இருக்காங்கன்னு சொன்னா பிஜேபி தான் எல்லாமே எதிர்ப்பாங்க. இங்க உள்ள டிவிகே முதற்கொண்டு டிஎம்கேல இருந்து எல்லாமே அங்கதான் எதிர்ப்பாங்க. அதே மாதிரிதான் இப்போ டிவிகே ஆட்சியில் இருக்குன்னா அவங்களதான் எதிர்ப்பாங்க. இதுக்காக பிஜேபி வந்து டிஎம்கே கூட ஒண்ணு சேரலாம்.
இன் ஃபியூச்சர்ல சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூவா இது இருக்காதுன்னு நான் நம்புறேன். இப்போ வந்துட்டு தாவேகா அரசு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், எல்லாருமே நியூஸ்ல தான் இருக்காங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ எல்லாமே நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எதிர்கட்சி எதிர்க்கிறோம் போது எல்லா மீடியாவுமே வந்துட்டு அவங்களே ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த வீடியோஸை பார்ப்பாங்கன்னு தெரியும். அப்பயே அவங்க பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுமே அவங்களுடைய சொற்களை பார்த்து பேசாம என்ன தோணுதோ அதை பேசிடுறாங்க. இது வந்து அன்னைக்கு தூத்துக்குடி ஏர்போர்ட்ல கூட நயனா நாகேந்திரன் பேசுற முதல்ல அந்த வீட்டுல இருந்து வெளில வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் வந்து போற போக்குல பேசுறது, அதாவது வழக்காடு மொழி. அவங்க சாதாரணமா அவங்க ஊர்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கட்சிக்காரங்கிட்ட இந்த மாதிரி பேசுற மாதிரியான மூட்ல பேசுற விஷயங்கள் அதெல்லாமே. இதுவே ஒரு பொதுக்கூட்டத்துல தூத்துக்குடியில பேசுறது வந்து சாதாரண ஏர்போர்ட்ல வாசல் வச்சு சொன்னாரு. அது வந்து ரொம்ப இயல்பான ஒரு சாதாரண வார்த்தை. அது அவ்வளவுதான். அது வந்து பொடி வச்சு பேசுறது வந்து அது குசும்பு. அது வந்து யார் மேல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் மேல இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா கலைஞரை பத்தி பேசுறாங்கனாலோ இல்ல ஸ்டாலின் பத்தி பேசுறாங்கனாலோ அந்த மாதிரி எகத்தால பேச்சு வராது. இந்த சமூகத்துல பாத்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிறவர் முதலமைச்சர், முதலமைச்சர் அவர். ஆனா கிட்டத்தட்ட 50 வருஷமா, ஒரு 40 வருஷமா நினைக்கிறேன், 30-40 வருஷமா அவர் நடிகராகவே பார்த்து பழகிட்டாங்க. சோ அந்த நடிகராகவே பார்த்து பழகிட்டவங்க திடீர்னு முதலமைச்சராக இருக்காரு அப்படின்னும் போது இவங்க இந்த பழைய அரசியல்வாதிகளால் அதை வந்து ஜீரணிக்கவே முடியல. இன்னும் கூட அந்த எகத்தால பேச்சு, ஒரு நடிகர் தானே அவன் அப்படிங்கிற மாதிரி, ஒரு நடிகை தானே அவன் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து சாதாரண, இதை வந்து நியாயப்படுத்தல. இது வந்து சாதாரணமா அந்த மாதிரியான இதுதான் மனசுதான் எல்லாருக்கும் இருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி முதிர்வு இல்லாத அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரி பேச்சுகள் ரொம்ப சாதாரணமானது. கட்சிக்காரன்ட்ட பேசுற மாதிரியே பத்திரிகையாளர்கிட்ட பேசுறதுனால அந்த விளைவு. அதே மாதிரி இத்தனை நாள் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது, நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துட்டு தாவேகா அரசுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்களா இல்ல அவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்குள்ளயுமே இருந்துச்சு. நேற்று நம்மளுடைய தோல் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள், நேற்று மாநாடும் நடந்துச்சு. அந்த மாநாட்டுல வச்சு நம்ம கூட்டணி தான் அப்படின்றத வந்துட்டு உறுதிப்படுத்தி இருக்காங்க. இதை நீங்க என்ன சார்? அதாவது வருங்கால கூட்டணி, இதுக்கு முன்னாடி உள்ள கூட்டணி திமுக தான், அதில் தான் ஜெயிச்சிருக்காங்க, எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு தாவேக்காக ஆதரவு தெரிவிச்சதா சொன்னாங்க ஆரம்பத்துல. இப்ப கூட்டணியை உறுதிப்படுத்திருக்காங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா விசிக, மதிமுக, தேமுதிக, பாமக இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. ஒரு கூட்டணி ஆட்சி அமைது அப்படின்னு சொன்னா ஆதரவு கொடுப்பாங்க கண்மூடித்தனமா. அவங்க பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், இனிமேல் பச்சை குத்திட்டாங்க, இனிமேல் இவங்க திமுக கூட தான் இருப்பாங்க, இல்ல அதிமுக கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்பீச் தான் அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆனாலும் உள்ளுக்குள்ள இருந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள இருந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த குடைச்சல் வந்து பெருசா தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து இத்தனை வருஷ இதுல வந்து விசிகாக்கு அமைச்சரவை பதவி கொடுத்திருக்காங்க, திரு விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்க. சோ அந்த விசுவாசம் காரணமா இருக்கலாம் கூட்டணி தொடரும் அப்படின்ற மாதிரி. சோ தாவேக்காக்கு ஃபியூச்சர்ல மெஜாரிட்டி வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க எப்படி டீல் பண்றாங்க, திருமாவளவன் முடிவு பண்றது கிடையாது. இதை முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது தாவேக்கா. சோ இவங்க அறிவிக்கிறத நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு தாவேக்காக்கு மெஜாரிட்டி வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். நீங்களே சொல்லியிருந்தீங்க போன இன்டர்வியூல வந்துட்டு, ஸோ வந்துட்டு திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்துட்டு போராளி அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ வந்துட்டு இந்த கூட்டணி வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆளுங்கட்சிக்கான கூட்டணி நம்மளோடது, இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம எல்லா கூட்டணியுமே ஆளுங்கட்சிகள் தான் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதை நீங்க என்ன சார் பாக்குறீங்க? அதாவது அவங்க வந்து ஆளுங்கட்சியிலே இன்னைக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிருக்கு. சோ இதை வந்து அவங்க தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் வந்துட்டு கூட்டணியிலே இருந்தாலும் யாருக்குமே அமைச்சரவையில இடம் கொடுத்தது கிடையாது. சோ ஒருவேளை நம்ம அவங்க கூட காங்கிரஸ் இருக்கு, ஒரு மத்திய கட்சிக்கு வந்துட்டு நீங்க அமைச்சரவையில இடம் கொடுக்கல சரி, ஆனா அவங்க வந்துட்டு ஒரு மாநில கட்சி தானே, மாநில கட்சி சமூக நலனுக்காக போராடுறவங்க, சமூக நீதிக்காக போராடுறவங்க, அவங்களுக்கும் அவங்க வந்துட்டு அமைச்சரவையில ஒரு இடம் கொடுத்திருக்கலாமே, ஏன் வந்துட்டு அங்க அவங்களுக்கு அமைச்சரவை மறுக்கப்பட்டது? எங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டணிகள், அதான் முன்ன கலைஞர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தை சுயாட்சி அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த மாநில மக்களுக்கு ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்பாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் இந்தியா, அங்க வந்து கூட்டாட்சி தத்துவம் தான் சரிப்பட்டு வரும்ன்றது கலைஞர் உருவாக்குன ஒரு சொல்லாடல். அது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தை சுயாட்சி அப்படிங்கிறது. இந்த வாட்டி தாவேக்காக கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா அது சில பேர் திருப்திப்படுத்தவும் தன்னை நிலைநிறுத்திக்கவும் சில அரசியல் காரணங்களுக்காகவும் கொடுத்திருக்காங்க. இது அப்படியே தொடருமான்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான். இப்ப என்னன்னா தொடர்ந்து பேசுறது என்னன்னா, தாவேக்கா அரசு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு ஆதரவு தரவங்க வந்துட்டு தற்குறிகள், இவர் ஒரு நடிகர், இவர் என்ன பண்ணிட போறாரு, இப்படி எல்லாம் யோசிச்சாங்க. ஆனா அவர் இப்போ சட்டப்பேரவையில என்ன யோசிச்சிருக்காருன்னா, இப்ப மக்கள் நல்லா இருக்கணும்னா மக்களை வந்துட்டு இப்போ மக்களை நலன்படுத்தக்கூடிய ஆளுமைகள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான். ஏன்னா நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆனா அதனால இந்த சட்டமன்ற உறுப்பினரோட நலனுக்காக அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று இப்ப இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே வந்துட்டு வாகனங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறேன், எல்லாருக்குமே கார் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். நீங்க உங்க பார்வையில நீங்க என்னவா பாக்குறீங்க? இது நல்ல விஷயம் தான். ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து வாகனம் தரது நல்ல விஷயம் தான். ஏன்னா நாகர்கோவில், குளித்தலை, தளி, அங்க இருக்கு தஞ்சாவூர், இங்க இருந்தாலும் சட்டமன்றம் கூடும்போது அவங்க அங்கிருந்து வந்து போற டிரான்ஸ்போர்ட்
செலவு கவர்மெண்ட் கொடுக்குமா இருக்கும், பட் வந்து போறது அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் தான் அவங்களுக்கு. கடந்த திமுக ஆட்சியில கூட ஒரு பிஜேபி எம்எல்ஏ பஸ்ல வந்துட்டு போயிருந்தாரு. ஒரு மக்கள் நல பணி செய்யும் போது அவங்களுக்கு விரைந்து இந்த காலகட்டத்தில் விரைந்து செல்லக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் மீட்டிங்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் அது, வாகனங்கள் வழங்குறது நல்ல விஷயம் தான். இப்போ வந்துட்டு இவர் வாகனங்களும் கொடுக்குறேன், அதுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு என்ன அமௌண்ட்டோ அதையுமே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வாகனத்தை எல்லாருமே ஏத்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன், என்ன விஷயம் இதுல, என்ன பிரச்சனை இதுல? ஏன்னா இதை வாங்கக்கூடிய எல்லாருமே எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வாகனங்கள் கொடுக்கப்படுது. நம்முடைய உதயநிதி சாருமே ஒரு எம்எல்ஏ தான், நம்முடைய எடப்பாடி ஐயாவுமே வந்துட்டு ஒரு எம்எல்ஏ தான். ஸோ இவங்க வந்துட்டு அந்த வாகனங்களை ஏத்துப்பாங்களா? ஏத்துக்கிறதுல இருக்கு. ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் வாகனம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சொந்த வாகனம் நிறைய இருக்கலாம். ஒரு அபிஷியலான ஒரு வாகனம் கொடுக்கறது நல்ல விஷயம் தான். இதனால நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயுது அப்படின்னு கேமரத்தில் சொல்லுவாங்க. இது நல்ல விஷயம் தான். இப்ப இல்லாதவங்களுக்கு பயன்படுது இல்ல. இப்ப அந்த காலத்துல கலைஞர் வந்து எல்லாருக்கும் இலவச பண்ண தொலைக்காட்சி பெட்டி இலவசம்னு 96 தேர்தல் அறிக்கையில சொன்னாரு. அப்ப வந்து என்ன சொன்னாங்க, நல்லா யார் வீட்டுலாம் டிவி இல்லை, இப்ப எல்லா வீட்டுலாம் டிவி இருக்கு, அப்ப டிவி இருக்கிறவங்களே ஒவ்வொரு டிவி வாங்கிட்டு போறாங்களே அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஆனா அது இல்ல விஷயம். டிவி இல்லாதவங்க வீட்டுக்கு டிவி போய் சேர்ந்ததா இல்லையா, அதுதான் விஷயம். இப்ப இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது இப்ப கணக்கு பார்த்து பொருளாதாரத்துல யார் இருக்கா, அவங்க வீட்டுல எத்தனை கார் இருக்குன்னு பார்த்துலாம் கொடுக்க முடியாது. கொடுக்கும் போதே எல்லாரும் கொடுக்கறது கரெக்டான விஷயம் தான். ஒரு அபிஷியல் வாகனம் கொடுக்கறது தப்பான விஷயம் கிடையாது. அதே மாதிரி இப்ப எல்லாருமே சொன்னாங்க, எந்த கட்சிக்கு வந்துட்டு சரியான கொள்கை கோட்பாடுகள் கருத்தியல் இருக்கோ அந்த கட்சிகள் தான் கண்டிப்பாக வெற்றி பெறும். சரியான கருத்தியல் வந்துட்டு ஒரு கட்சியில இருந்தா அந்த கட்சிகள் வெற்றி பெறும்னு சொன்னீங்க. தாவேக்கால வந்துட்டு கருத்தியல்னு கேட்டா நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இப்ப வந்துட்டு ஆண்டுட்டு இருக்கிறது யாரு? தாவேக்கா அரசு. ஆனா இப்ப வரைக்கும் ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஏன்னா வந்துட்டு மக்களுக்கு மட்டும் யோசிக்காம மக்களுக்கான ஆளுமைகளுக்கும் யோசிக்கிற வந்துட்டு ஒரு தலைவன் வந்துட்டு இங்க கிடைச்சிருக்காருன்னும் போது ஏன் எல்லாருமே அதை ஒரு தரப்பினர் எதிர்க்கிறாங்க? அவரு இப்பதான் பழக்கத்தோட வராரு. இப்ப இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்துட்டு முதலமைச்சராக இருந்து பழக்கம் கிடையாது, இதுதான் முதல் முறையா இருக்காரு. ஆனாலுமே இத்தனை மக்களுக்காக யோசிக்கிறாரு, மக்களை ஆளக்கூடிய ஆளுமைகளுக்காக யோசிக்கிறாரு, இத்தனை யோசிக்கிறாரு. ஆனாலும் ஏன் வந்துட்டு இவர் நடிகர் தற்குறி, இவருக்கு வந்துட்டு அதுக்கான போதிய அறிவு இல்லைன்றதை ஏன் பதிவு செய்யறாங்க? இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு, சரி ஸ்டிக்கரை மாத்துறாருன்னு சொன்னீங்க, ஆனா அந்த திட்டத்தை மாத்தல. மக்களுக்கான திட்டம் அப்படியே தான் போய் சேருது. ஸ்டிக்கரை மட்டும் தான் மாத்திருக்கீங்க சொல்றீங்க. இப்ப அந்த ஸ்டிக்கரை மாத்தினதுனால மக்களுக்கு போய் சேரக்கூடிய அந்த திட்டம் மாற போறது கிடையாது. மக்கள் இதுக்கு முன்னாடி என்ன எதுக்காக திட்டத்தோட பேர் மாத்தணும்? அதான் சார், ஏன்னா அந்த முன்னாடி இருந்த முதலமைச்சர் வந்துட்டு அவர்களுக்கு என்ன பேர் வேண்டுமோ அதை வச்சு இல்லையே. இப்ப குழந்தைகள் காலை உணவு திட்டத்துக்கு வந்து மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் கொண்டு வர முதலமைச்சர் தானே கொண்டு வந்திருக்காரு. அதுல என்ன பிரச்சனை? இதுக்கு முன்னாடி இருந்த காப்பீடு திட்டங்கள் 5 லட்சம் ரூபாயா இருந்துச்சு. அது அப்படியே மக்களுக்கு அவர் வந்துட்டு இப்ப இந்த திட்டத்தை கொடுக்க கிடையாது, 25 லட்சம் ரூபாயா உயர்த்தி கொடுத்திருக்காரு இல்ல, இப்ப சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காரு. இப்போ வந்துட்டு திட்டங்கள் வந்துட்டு என்ன இருக்கோ பேர் மட்டும் தான் மாறுதே தவிர அது நேரா போய் அவங்களுக்கு தான் சேருது. இதை ஏன் அவங்க வந்துட்டு தற்குறி, ஏன் இவருக்கு வந்துட்டு போதிய இது இல்ல, அரசியல் அறிவு இல்ல அப்படின்றது ஏன் இந்த இடத்துல பதிவு? நீங்க வந்து இதுல 2-3 கேள்விகள் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கட்சி வந்து கொள்கை கோட்பாடு இருந்தாதான் அந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கட்சிக்குன்னு தனியா ஒரு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. டிஎம்கே ஏடிஎம்கே, ஏன்னா அவங்களோட ஃபவுண்டர்ஸ் தான் இவங்களோட கொள்கை தலைவர்களா இருக்காங்க. அப்படின்னும் போது அதே கொள்கை தான் இவங்களுக்கும். அந்த காலத்துல எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தான், அதிமுக அவசியம் தான் அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து இரட்டை குழல் துப்பாக்கியா செயல்படும், நாங்க வந்து இந்த திட்டங்கள் வந்து திமுகவோட கொள்கை தான் எங்களோட கொள்கையும், ஆனா எங்களோட ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னாரு. மாண்பு முதலமைச்சர் விஜய் சொன்னது அதுதான். சொல்ல இதுதான் செயல் அப்படிதான் இருக்கு. திமுக என்னென்ன கூட்டம் வந்தது அது எல்லாத்தையும் நாங்க பண்றோம், ஆனா அதுல எங்களோட பேர் ஒட்டிப்போம், நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அதிமுக என்னென்ன கொண்டு வந்தது அதையும் நாங்க கொண்டு வருவோம், ஆனா அதுல எங்களோட பேரை சேர்ப்போம். அப்படிங்கிறது வந்து தப்பான விஷயம் இல்லை. மக்களுக்கு அது போய் சேருதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா இதுக்கு நடுவுல அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை எதுக்காக அந்த விஷயம்? அது வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், அங்க போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வர்றது, மெட்ரோ ரயில் திட்டம், கிண்டி மேம்பாலம் கத்திப்பாறை மேல போய் இருந்து பார்த்துட்டு வர்றது, இதெல்லாம் ரீல்ஸுக்கு உபயோகப்படுமே ஒழிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக், அதாவது ஒரு 3 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு இப்படி இருக்கணும்ன்ற விஷன் ஒரு அரசுக்கு நிச்சயமா இருக்கணும். அந்த மாதிரியான நீங்க சொன்னீங்க நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாங்க? ஏதாவது 1-2 சொல்லுங்க பார்க்கலாம். இன்சூரன்ஸ் 5 லட்சத்துல இருந்து 25 லட்சமா உயர்த்தி கொடுத்திருக்காங்க. ஒண்ணு, 234 தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் வந்துட்டு ஒரு உதவியாளர், ஒரு டிரைவர், அப்புறம் ஒரு கார். சோ இதெல்லாம் வந்துட்டு புதுசா, ஏன்னா இது வரைக்கும் யாரும் இது கொண்டு வந்தது கிடையாது. ஏன்னா ஹையர் அத்தாரிட்டிக்கு மட்டும் தான் கார்கள் இருந்தது, மினிஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் ஓகேங்க. இதெல்லாம் வந்து அரசு சார்ந்தவங்களுக்கு. மக்களுக்கு என்ன? இப்போ ரீசெண்டா பாலோட கொள்முதல் விலை இருக்குல்ல சார், 38 ரூபாயில இருந்து 41 ரூபாய் உயர்த்திருக்காங்க. ஆனா தனியார் பாலோட கொள்முதல் விலை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 7 ரூபா ஜாஸ்தி. இதை விட தமிழ்நாடு அரசு கொடுக்கறத விட 7 ரூபா ஜாஸ்தி கொடுத்து அவங்க வாங்குறாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுப்பாங்களா, இவங்களுக்கு கொடுப்பாங்களா? நியாயப்படி பார்த்தா குறைஞ்சது ஒரு 5 ரூபாயாவது ஏற்றிருக்கணும். பால் உற்பத்தி இந்த கொள்முதல் வந்து மினிமம் 5 ரூபாயா ஏற்றிருக்கணும். 3 ரூபாய் ஏற்றிருக்காங்க.
நல்ல விஷயம் தான், ஏத்துறது நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்ல வரேன் நான், நல்ல விஷயம் தான். ஆனா நான் சொல்றது என்னன்னா, இருக்கிற திட்டங்களையே அப்படியே பட்டி டிங்கரிங் பாக்குறாங்களே ஒழிய ஒரு புதுசா ஒரு திட்டம், ஒரு விஷன் என்ன கொண்டு வந்திருக்காங்க? இப்போ 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு போன ஆட்சியோட அதிகமான, அது நான் போன இதுலயே பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா அது வந்து இவங்க தாவேக அரசு முழுக்க கொண்டு வந்த திட்டங்கள் இது கிடையாது, அது முதலீடு கிடையாது. அதுல பெரும்பாலும் கடந்த ஆட்சியில கொண்டு வந்த இதோட எக்ஸ்டென்ஷன் தான் எல்லாமே. இன் ஃபியூச்சர்ல கொண்டு வருவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம அந்த முடிவுக்கு வர வேண்டாம், நம்ம இனிமேல் தான் அவங்க செயல்படணும். அப்புறம் நீங்க சொன்னீங்க ஒரு தற்குறி நடிகர் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு 40 வருஷமா விஜய் அவர்களை வந்து ஒரு நடிகராக தான் பார்த்திருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கும் சரி, ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் சரி, அதன் தலைவர்களுக்கும், ஏன்னா அவங்களா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுல இருந்தே அரசியல் இறங்கியிருப்பாங்க, ஒரு வட்ட செயலாளராக இருப்பாங்க, அப்படியே கொஞ்சமா படிப்படியா முன்னேறி இன்னைக்கு தான் ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு மாவட்ட செயலாளராக இருப்பாங்க, இப்படியா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நடிச்சிருந்தாரு, திடீர்னு பார்த்தா சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னும் போது அந்த ஒரு ஏமாற்றம் இருக்கதான் செய்யும். அந்த ஏமாற்றங்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள்ல வெளிப்படும். இதை தடுக்கணும்னா இப்போ உடனேலாம் தடுத்துட முடியாது. அது இவரோட செயல் மூலமா தான் தடுக்க முடியும் ஒழிய இதுல வந்து வார்த்தை போர், அதாவது என்ன எப்படி இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான பழிவாங்கும் நோக்கோட செயல்பட்டோம்னா திரும்ப அதே வார்த்தைகள் தான் வரும். செயல் மூலமா மட்டும்தான் இந்த பேச்சுக்களை தவிடுபடியாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர். இது வரைக்கும் 100 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு உங்களுடைய ஆட்சி. இப்படி உங்களுடைய பார்வையில நம்முடைய தாவேக தலைவர், அதாவது நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு கத்துக்கிறாரு, இதை வந்து பழக்கப்படுத்திக்கிறாரு அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுதா? நிச்சயமா நிறைய மாற்றங்கள் தெரியுது. நிறைய ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன பொறுப்புகள் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துல வந்து நம்ம ஜாலியா கார்ல போகலாம், சைரன் போட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்திருக்கும். ஆனா இப்ப வந்து அந்த பொறுப்புகளை உணர ஆரம்பிச்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்பாடுகள் மாறிக்கிட்டு வருது. அவருடைய ஆரம்பகால சட்டசபை நடவடிக்கைகளுக்கும் இப்போக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. இன் ஃபியூச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா தெளிவான தலைவரா முதல்வரா வருவார்னு நம்புறேன். இப்ப அவர் மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது இல்லை சார், அவர் கூட இருக்க எல்லா அமைச்சர்களும் எடுத்துட்டாங்க. ஆமா, சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த வனத்துறை அமைச்சர் வந்து கருணாநிதினு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு வந்து அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்றதா ஒரு சிறந்த அரசியல் பாக்குறேன். அது அரசியல் முதிர்ச்சியா தான் நான் பாக்குறேன். எஸ், டெஃபினெட்லி இவர் வந்து ஒரு சிறந்த தலைவராக வர்றதுக்கான எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ எல்லா அமைச்சர்களும் தெளிவாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் கூட அந்த நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க, பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, ஏன்னா சட்டசபை நிகழ்ச்சிகள் நேரடியாக பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கே தெரியும். இன்னும் அந்த முதிர்ச்சி வரல, இன் ஃபியூச்சர்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மரிய வில்சன் சார் அவர்கள் பிறந்தது திருவாரூர்ல, வளர்ந்தது பாண்டிச்சேரியில, இப்ப சென்னையில, இப்ப ஆர்கே நகர்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஸ்லாங் அது வந்திருக்கு, நான் ஃபியூச்சர்ல நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா 10 வகையான மதுபானங்களை வந்துட்டு தடை பண்ணியிருந்தாங்க. ஆனா 16 மணி நேரத்துல அது திருப்பியுமே வந்துட்டு விற்கிறதுக்காக வந்திருக்கு. அது வந்து நிச்சயமா இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய கரையா தான் வரும். அது விஷயமா வந்து கூடிய சீக்கிரம் தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். வெள்ளை அறிக்கை வெளியிடுவதன் மூலமா அந்த கரையை தாவேக அரசால் தொடச்சுக்க முடியும். அது வந்து நிச்சயமா ஒரு ஏதோ நடந்திருக்காங்க. புதுசா சிஎம் சாரோட ஆபீஸை மாத்த போறாங்க. ஸோ அதுக்கான டெண்டரை வந்துட்டு இப்போ யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற போது போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அது இறுதிக்கு வரக்குள்ளேயே அதுக்கான பணிகள் வந்துட்டு ஆரம்பிச்சிருச்சு சார். ஆனா அதுக்கான தெளிவான முறையை வந்துட்டு நம்முடைய ஆதவர்ஜனா சார் கொடுக்குறேன்னு சொன்னாரு, ஆனா கொடுக்கல. இதெல்லாம் வந்து அரசியல் குளறுபடிகள் தான். இதுக்கு ஆதவர்ஜனா பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கு ஏன்னா ஒரு டெண்டர் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஒர்க் பண்றாருன்னு சொன்னா அப்ப டெண்டருக்கு மரியாதை இருக்கு. அதுக்கு எத்தனை பேர் போட்டிருப்பாங்க, டெண்டர் கோரி இருப்பாங்க. அப்படின்னும் போது ஒரு வெளிப்படைத்தன்மை இந்த அரசுக்கு வேணும். இது எல்லாமே நிர்வாக கோளாறு தான். எல்லாமே இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். சரி பண்ணலன்னா நிச்சயமா ஆட்சிக்கு கெட்ட பேர் தான் வரும். அது வந்து இடைத்தேர்தல்களையும் எதிரொலிக்கும். இப்ப எல்லாமே நம்ம வந்துட்டு லைவ்ல பாத்துட்டு இருக்கோம் சார். சட்டசபையில என்ன நடக்குதுன்ற போது கொண்டு பாத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க இப்போ அங்க இப்ப வாக்குவாதங்களும் அவங்களுக்குள்ள இருக்க அந்த பேச்சுக்களும் வந்துட்டு சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ அவங்களுக்குள்ள இருக்க இப்ப அவங்களுக்கு 2 கட்சியினருக்கும் அங்க இருக்கக்கூடிய கட்சியினருக்கும் நடக்கக்கூடிய விவாதங்கள், சூடான விவாதங்கள் இந்த நாட்டுக்கு ஒரு வளர்ச்சியை தரும்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமா. ஏன்னா இந்த மாதிரியான விவாதங்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி இவங்க சட்டசபையில இருக்கும் போது ரொம்ப ருசிகரமா இருக்கும். ஏன்னா ரொம்ப சம ஆப்போசிஷன் பார்ட்டியா இருக்கும். அதே சிச்சுவேஷன் இப்பயும் இருக்கு. இதுல வந்து சில முதிர்வான எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பேச்சு திறமையில் உள்ளவங்க தாவேக சைட்ல இருக்காங்க. திமுக சைட்ல சொல்லவே வேண்டியதில்லை. எல்லாருமே அரசியல் பாடம் கற்று எல்லாம் முடிச்சவங்க. அவங்களுக்கும் இவங்களுக்குமான அந்த காரசாரமான விவாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். இது வந்து தாவேக வந்து எதிர்கட்சியை எதிரி கட்சியா பார்க்காம அவங்க கிட்ட இருந்து அரசியல் பாடங்களை கத்துக்கணும். இதன் மூலமா கத்துக்கணும். இதன் மூலமா இன்றைய இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, சட்டசபையில
நேரடி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதன் மூலமா ஒரு தெளிவான அரசியல் சிந்தனையை உருவாக்க முடியும், இந்த விவாதங்களும் உருவாக்க முடியும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னா இப்பதான் உங்களுக்கு அரசியல்னா என்னன்னே புரிய ஆரம்பிக்கும், கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கட்சி தொடங்கின புதுசுல எல்லாருமே நம்மளும் இந்த கட்சி தான் ஓடினவங்க எல்லாம் இப்ப இதுதான் அரசியலான்னு இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னும் போது தாவேக்காவோட மைனஸ் என்னன்றது பளிச்சுன்னு தெரியும், திமுகவோட பிளஸ் என்னன்றதும் பளிச்சுன்னு தெரியும். ஸோ சீர்தூக்கி பார்த்து எடை போட வேண்டியது அவங்க தான். ஓகே சார். இப்போ நம்மளுடைய இந்த அரசு எதுலெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய கவனத்தை இப்போ திருப்புனா நாடு ஒரு நல்ல வளர்ச்சி நிலைக்கு வரும்? நிச்சயமா கல்வியில வந்து பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வரணும். ஏன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம், இன்னைக்கு குழந்தைங்களா இருக்கிறவங்களா நாளைக்கு இளைஞர்கள், 5 வருஷத்துக்கு அப்புறம் இளைஞர்கள் அவங்க படிப்பு முடிச்சுட்டு வெளியே வர போறாங்க. அவங்களுக்கு இந்த அரசு என்ன செய்ய போகுது, வெளியே வர்ற அந்த மாணவர்கள் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அப்படி வெளியே வர்ற மாணவர்கள் அவங்களுக்கான கரெக்டான ஒரு பாத் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது இந்த அரசோட கடமை. அதுக்கான தொழில்துறை வளர்ச்சி, வங்கி கடன், தொழில் தொடங்குவதற்கான வங்கி கடன், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து சீர்படுத்தணும். சீராக தான் இருக்கு, அதை வந்து இவங்க கரெக்டான முறையில் இவங்க அதை கொண்டு போகணும். கொண்டு போறது மூலமா இந்த நாட்டை சிறந்த முறையில் வழிநடத்த முடியும். ஸோ கல்வித்துறையிலையும் தொழில்துறையிலையும் இந்த அரசு வந்து மிகுந்த கவனம் செலுத்தணும். 2வது போதைப் பொருள் ஒழிப்பு. இன்றைக்கு இளைஞர்களை சீரழிச்சிட்டு இருக்க மிகப்பெரிய விஷயமே போதைப் பொருள் தான். அதை ஒழிக்கிறது மூலமா இந்த அரசு சிறப்பாக செயல்பட முடியும் நம்புறேன். அதுக்கு அடுத்தது மகளிர், பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம், பாதுகாப்பு இந்த ஆட்சியில் கொடுக்கணும். இதெல்லாத்தையும் அவங்க இந்த தமிழ்நாடு அரசு கவனத்தை செலுத்தினா சீரும் சிறப்புமா தமிழ்நாடு இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு கூட அறிவிச்சிருக்காங்க சார், மருத்துவத்துறைக்கான படிப்பு, மருத்துவத்துறைக்கான துணை படிப்புகள், இதுக்கான சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சட்டசபையில சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி படிப்புக்கான விஷயங்கள் அவங்க கவனம் செலுத்தினாலே நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே சார். இப்போ இது வரைக்குமே வந்துட்டு இவங்க கொண்டு வந்த திட்டங்களாக இருக்கட்டும், எதெல்லாம் வந்துட்டு நீங்க வரவேற்கத்தக்கதாக இருக்குன்னு சொல்றீங்க? அதைத்தான் திரும்ப சொல்றேன். நீங்க சொல்றீங்க திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் திட்டங்கள் கிடையாது, இதெல்லாமே அறிக்கைகள் தான். எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுத்தது, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், மருத்துவ காப்பீடு உயர்த்தினது, இதெல்லாம் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். திட்டங்கள்ங்கிறதே வேற. ஒரு புதுசா ஒரு சிப்காட் உருவாக்குறோம், இந்த இடத்துல வந்து இத்தனை கம்பெனிஸ் உருவாக்குறோம், அந்த பகுதி இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், இந்த இடத்துல விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் இவ்வளவு பெரிய திட்டத்தை கொண்டு வரோம், இதை வந்து விவசாயிகள்லாம் சேரணும், இதன் மூலமா அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படும், இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரோம், இதுல வந்து மீனவர்கள் எல்லாம் சேரணும். இந்த மாதிரி நலத்திட்டங்கள் வேற, இந்த மாதிரி திட்டங்கள் வேற, வளர்ச்சி திட்டங்கள், மக்களுக்கான திட்டம், வளர்ச்சி திட்டங்கள் வேற, நலத்திட்டங்கள் வேற. வளர்ச்சி திட்டங்கள்னு பெருசா ஒண்ணு கொண்டு வரல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் கொண்டு வரல. அதுல இந்த அரசு கவனம் செலுத்தணும். நலத்திட்டங்கள் வேற, அது செஞ்சுட்டு இருக்காங்க. வளர்ச்சி திட்டங்கள் என்னங்கிறத இனிமேல் காலம் தான் பதில் சொல்லணும். மீண்டும் உங்களுக்கான கேள்விகள் ஏதேனும் இருந்தா நீங்க டைரக்டா டிஎம் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே வர வாரங்கள்ல வந்துட்டு நம்ம நிஜம் தொடர்ல நம்முடைய நிஜம் ரவி ஐயா அவர்கள் எல்லாருக்குமே பதில் சொல்லுவாரு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.